பாடு. பாடுங்க. என்ன பாட்டு? நெஞ்சமே நெஞ்சமே மாமன்னன். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரீரோ. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே முன்பு யாரோ. எஞ்சியோ அஞ்சியோ நின்ற போதும் அன்புதா வெல்லுமே எந்த நாளோ. ஒளி இங்கு போகும் உனை வந்து சேரும், அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நஞ்சும் இல்லையே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரீரோ. சூப்பரா பாடுன. நல்லா இருந்துச்சு. பாடுங்க. ஸ்வேதி. கை கொடுங்க. சூப்பரா பாடுனீங்க. நீங்க பாட மட்டும் தான் செய்வீங்களா இல்ல டான்ஸ் ஆடுவீங்களா? நமக்கு டான்ஸ்லாம் வராதுப்பா. டேய் மச்சான், பாட நம்ம ஆடலாம். நானா? ஆடா பாடா மச்சான். எழுந்துரு. மாம், டேய் பாட போறா. எதுக்கு மாமா? இது அம்பானி பரம்பரை அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா. நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாட்ட பல முறை கொட்டாது பணமழதா. நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடல் இரு கேட்டு. நானா எதுக்கு குடிக்கிறான்னு கேட்க போறியா? கேட்டா மட்டும் குடிக்காம இருந்துருவியா? கொஞ்சமா தானே குடிக்கிறேன். சரி, சீக்கிரமா ரூமுக்கு போங்க. ராத்திரி பூரா இங்கே உட்காந்துட்டு இருக்காதீங்க. சுரேஷ், உங்க அண்ணனை உட்கார சொல்ல. எதுக்கு மாமா? உட்கார சொல்றா. அண்ணா அண்ணா வா. என்னடா? இங்க வா 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 வா. டேய் என்னடா? வா வா. என்னடா? உட்காருண்ணா. டேய் நான் ரூமுக்கு போறேன்டா. அட மாமா தானே சொன்னாரு. உட்கார். சுரேஷ், உங்க அண்ணனை குடிக்க சொல்ல. இல்ல நான் குடிக்கல மாட்டேன். கொஞ்சமா குடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. குடிக்க சொல்ல. எனக்கு வேண்டாம். குடிக்க சொல்றா. அண்ணா கொஞ்சமா குடி. டேய் வேணாண்டா. மாமா சொல்றாருல குடி. சுரேஷ் டேய் இந்த சொன்னா கேளுடா. குடின. சுரேஷ் டேய் சுரேஷ் சொல்றத கேளுடா. டேய் குடிக்க சொல்றா. சொன்னா கேளுடா. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாராமா அவரு.
கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தா என் தங்கச்சி இந்நேரம் இங்க இருந்திருப்பாள்ல. அவ ஆத்மா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அவ மட்டும் இத பார்த்தானா என்ன சாகடிச்ச துரோகியோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டா அவ? நான் கிளம்புறேன். அண்ணா உட்காருங்க. இல்லடா, என்னை பார்த்தாலே மாப்பிள்ளைக்கு படசால ஞாபகம் வருது. மனசு வருத்தப்படுறாரு. எதுக்கு? சுரேஷ், உங்க அண்ணனை உட்கார சொல்லு. நான் உட்காருண்ணா. உட்கார் ஏய், சொன்னா Okay. கேளுடா, வேணாண்டா. உட்கார் மேல ஏய், உட்கார். நீ ஏன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணல? மாமா இரு சுரேஷ். மச்சான், ஏன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல? இதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். இப்ப கேக்குறேன்ல. நானும் மலரும் ஒருத்தர் விரும்பணும். அதை எங்க வீட்டில் சொன்னேன். அதை அவங்க கேட்காம உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் உங்ககிட்டயும் பேசினேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கல. எனக்கு வேற வழி தெரியல. ப்ராமிஸ் பண்ணபடி நான் மலரை கல்யாணம் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த கில்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் கோணி குறுகி உங்க முகத்தையோ அத்தை முகத்தையோ பார்க்க முடியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்காவது உங்களால என்னை மன்னிக்க முடிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க. வந்த இடத்துல எதுக்கு பழைய கதையை பேசிட்டு வேற ஏதாவது பேசலாம் வாங்க. உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. என்னை மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒத்த மன்னிப்புல எல்லாம் சரி பண்ணலாம் நினைச்சா எப்படி? நான் வேற என்ன பண்ணணும்? மச்சான், அப்போ ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, மாமா கூட டான்ஸ் எல்லாம் ஆடினே, அந்த பாட்டா மாமா? அந்த பாட்டை போடு. அது போடு. ஐயோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் கழுவி வைக்க மறந்துட்டேன். நான் போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க, உட்காருங்க. அதெல்லாம் கழுவ ஆளுங்க இருக்காங்க. அப்படியா? நாம ரூம்ல இருந்து வெளியில எடுத்து வச்சா மட்டும் போதும். போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை தோச்சு போட்டு வந்துட்டுமா? அட நீங்க வேற எங்க போனாலும் வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க. அது என்னமோ வேலை செய்யாம இருக்கவே முடிய மாட்டேங்குது. ரெஸ்ட் எடுக்க தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன? ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணுது. ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல உட்காரவே முடிய மாட்டேங்குது. கையெல்லாம் பரபரன்னு வருது. இதுதான் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செஞ்சா அது மூளையில ஆழமா பதிஞ்சிருமா. அப்புறம் நாம நினைக்கலனாலும் அந்த வேலையை அது பெர்ஃபெக்ட்டா செஞ்சுக்கிட்டே இருக்குமா. என்ன மசில் மெமரியோ என்னமோ. ஆனா கல்யாணமான 6 வருஷத்துல இன்னைக்குதான் முதல் முறையா நான் கிச்சன் பக்கமே போகாம இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையிலே கிச்சனுக்கு போய் 2 வேளைக்கு எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு தானே வந்தீங்க.